ஏழாவது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். அத்தியாயம் 1 முதல் 6 வரை துவம் என்ற மகா வாக்கியத்தின் அடிப்படையில் மனிதன், அவனின் குழப்பம், விசாரம், அவன் கடைபிடிக்க வேண்டிய கர்ம வழி, ஞான தியான வழிகளை எடுத்துரைத்த பகவான் இந்த 7வது அத்தியாயத்திலிருந்து தொடர்ந்து 6 அத்தியாயங்கள் தத் என்ற மகா வாக்கியத்தின் அடிப்படையில் பகவானை பற்றிய உண்மை, எந்த வழிகளில் மனதை அவனிடத்தில் வைக்க வேண்டும், சரணடைதல் முதலியவைகளை பற்றி உபதேசிக்கிறார். கேட்டு சிந்திப்போம். 1வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச. மய்யா சக்த மனாஹ பார்த்தா யோகம் யுஜ்ஜன் மதாச்ரயஹ அசம்சயம் சமக்ரம் மாம் யத ஞாஸ்யசி தச்ருணு. பார்த்தா, மனதை என்னிடத்தில் வைத்தவனாக, தியான யோகத்தை கடைபிடிப்பவனாக சரண் புகுந்து என்னை பூர்த்தியாக நிச்சயமாக எவ்வாறு அறிவாயோ அதை கேள். விளக்கம். மனிதர்கள் தங்களது விரும்பிய எண்ணங்களை அடைய யாகங்கள், யஜ்ஞங்கள், தபசுகள் போன்றவற்றை கடைபிடித்து அதன் வழி நடக்கிறார்கள். ஆனால் யோகிகள் பகவானை மட்டுமே அடைக்கலம் சரண் புகுந்து மற்றவர்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளி அந்த ஞான ஆசிரியரான பகவான் வாசுதேவனை சரணடைகிறார்கள் என்று பொருள். 2வது ஸ்லோகம். ஞானம் தே அகம் ச விஜ்ஞானம் இதம் வஷ்யாம்ய சேஷதஹ யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யஜ்ஞாதவ்ய மவ சிஷ்யதே. அர்த்தம். எந்த ஞானத்தை உணர்ந்து அறிய பெற்றபின் மறுபடியும் அறிய வேண்டியது ஒன்றும் இல்லை. பெருமையுடன் அனுபூதியுடன் சேர்ந்த அந்த ஞானத்தை உனக்கு நான் பூர்ணமாக சொல்லுகிறேன். குறிப்பு. அகம் தே அசேஷதா என்றால் அகம் நான், தே உனக்கு, அசேஷதா பூர்த்தியாக என்னை பற்றி சொல்லுகிறேன். இதிலிருந்து தத் என்ற வாக்கியம் தொடர்கிறது என்று அறிய வேண்டும். 3வது ஸ்லோகம். மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கச்சித் யத்தி சித்தயே யத்தாமபி சித்தானாம் கச்சின் மாம் வேத்தி தத்வதஹ. 3வது ஸ்லோகத்தின் அர்த்தம். மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு என்றால் 1000 மனிதர்கள் என்று பொருள். இவ்வாறு பல 1000 மனிதர்களில் யாரோ ஒருவர் இறைநிலை அடைய முயற்சி செய்கிறார். அப்படி முயற்சி செய்யும் மனிதர்களில் கூட உண்மையில் யாரோ ஒருவர்தான் அறிகிறார். கருத்து. ஆயிரக்கணக்கான மக்களில் யாரோ ஒருவர்தான் ஞானத்தை அடைய கர்மங்கள் செய்கிறார்கள். அவர்களில் ஒருவர்தான் ஆத்மனில் பரமாத்மாவை காண்கிறார் என்று கருத்து. பூமிராபோ அனலோ வாயுஹு கம்மனோ புத்திரேவச அஹங்கார யதியம் மே பின்னா பிரக்ருதிரஷ்டதா. அர்த்தம். மண், நீர், காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் என்றவாறு என்னுடைய பிரகிருத்தினா மாயை 8 விதமாக உள்ளது. விளக்கம். இவைகள் மூல பிரகிருத்தியின் எல்லையற்ற நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகள் பஞ்சபூதங்களால் ஆன சரீரம், மனம், புத்தி என்ற தன்மையுடன் அகங்கார விகாரங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பறந்து விரிந்து இருக்கும் ஆகாயம் ஒளியும், மண்ணில் நீரும், ஒளியில் வெப்பமும், காற்றின் தொடு உணர்ச்சியும் இயற்கையின் அற்புதமான வரப்பிரசாதங்கள். ஆனால் அந்த இயற்கையே வாசுதேவனில் அடக்கம் என்று பொருள். அபரேயமிதஸ்பன்யாம் பிரக்ருதிம் வித்தி மே பராம் ஜீவபூதாம் மகாபாஹோ யயேதம் தார்யதே ஜகத். அர்த்தம்.
ஓ பெருந்தோள் வலிமையுடையவனே, இது கீழ்நிலையுள்ளது. இதைவிட உயர்ந்த மற்றொரு பிரகிருத்தியை ஜீவர்களாக வடிவங்கள் எடுத்து உள்ளதாகவும் எதனால் இந்த உலகம் தாங்கப்படுகிறதோ அதுவுமாக அறிவாய். கருத்து: இந்த ஸ்லோகம் ஜெகஜனனியான மகாசக்தியை குறிப்பிட்டு இருக்கிறார். 6வது ஸ்லோகம். ஏதத் யோனீனி பூதானி சர்வாணி யுபதாரய அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதஹ பிரபவஹ பிரலயஸ்ததா. அர்த்தம்: இவ்விரண்டும் எல்லா பொருட்களின் பிறப்பிடம் என்று அறிவாயாக. நான் பூரணமான அண்டத்தின் தொடக்கமும் முடிவும் ஆவேன். கருத்து: அதாவது அண்டச்சராச்சரத்திற்கும் ஈஸ்வரனான நானே இந்த உலகின் பிறப்பிடமாகிறேன் என்று கூறுகிறார் என்று பொருள் கொள்ள வேண்டும். 7வது ஸ்லோகம். மத்தஹ பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகணாயிவ. அர்த்தம்: ஓ தனஞ்சயா, என்னை விட உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை. இவை எல்லாம் நூலில் மணிகள் கோர்க்கப்பட்டுள்ளது போல எல்லாம் என்னில் கோர்க்கப்பட்டிருக்கிறது. 8வது ஸ்லோகம். ரசோ அகமப்சு கௌந்தேயா பிராப்ஸ்மே சசி சூர்யயோஹோ பிரணவஹ சர்வவேதேஷு சப்தஹ ஸ்கே பௌருஷம் ருஷு. ஓ குந்தியின் மைந்தனே, நீரின் சுவையாகவும் சூரிய சந்திரனிடத்தில் உள்ள ஒளியின் பிரகாசமாகவும் எல்லா வேதங்களுக்குள் ஓங்காரமாகவும் ஆகாயத்தின் ஒலியாகவும் ஆண்களுக்குள் ஆண்மையாகவும் இருக்கிறேன். 9வது ஸ்லோகம். புண்ணியோ கந்தஹ பிருதிவ்யாஞ்ச தேஜஸ்யாஸ்மி விவாவசோ ஜீவனம் சர்வபூதேஷு தபச்சாஸ்மி தபஸ்விஷு. அர்த்தம்: மண்ணில் நறுமணமாகவும் நெருப்பில் வெப்பமாகவும் இருக்கிறேன். உயிர்கள் யாவற்றிலும் உயிராகவும் தவம் செய்பவர்களிடம் தவமாகவும் இருக்கிறேன். 10வது ஸ்லோகம். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்தா சனாதனம் புத்திர் புத்திமதாம் அஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமகம். அர்த்தம்: ஓ பார்த்தா, எல்லா உயிர்களுக்கும் என்றும் உள்ள நிலையான வித்து என்றும் புத்திமான்களின் புத்தியாக தைரியம் உள்ளவர்களிடம் தைரியமாகவும் இருக்கிறேன் என்று அறிவாய். 11வது ஸ்லோகம். பலம் பலவதாம் அஸ்மி காமாராக விவர்ஜிதம் தர்ம விருத்தோ பூதேஷு காமோவஸ்மே பரதர்ஷப. அர்த்தம்: ஓ பரதவம்சத்து இளவலே, பலவான்களிடம் ஆசையும் பற்றும் இல்லாத வலிமையாக இருக்கிறேன். விளக்கம்: பலம் பலவதாம் என்றால் ஏதாவது ஒரு நற்காரியம் செய்யும் பொழுது பலவிதமான எதிர்ப்புகள் தடங்கல்கள் வரும். அவைகளை எதிர்த்து மீண்டும் ஜெயம் கொள்ள பக்க பலமாக இருக்கிறேன் என்று பொருள். இதற்கு ஒரு கதையும் உண்டு. ஒரு ராஜ்யத்தில் தாசி ஒருத்தி இருந்தாள். அவளுக்கு ஒருவனிடமிருந்து குறித்த நேரத்தில் சந்திக்கும்படி செய்து கிடைத்ததும் மிக வேகமாக அவனை காண ஒரு பள்ளிவாசலை கடந்து சென்று கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒருவர் அந்த பள்ளி வாசலில் தொழுகை நடத்தி கொண்டிருந்தார். அதை கவனிக்காமல் அவரை மிதித்து தாண்டி மிக சாதாரணமாக சென்று விட்டார். ஆனால்
தொழுகை செய்து கொண்டிருப்பவருக்கு மிகவும் கோபமாக தொழுகையை முடித்து அவளுக்காக அவள் திரும்பி வரும் வரை காத்திருந்து அவளை கண்டதும் கோபித்து திட்டிக் கொண்டிருந்தார். அதை கண்டு சிறிதும் வருத்தப்படாமல் பரிதாபத்துடன் அவரை பார்த்து, ஐயா, நான் ஒருவரை சந்திக்கும் ஆவலில் அவரின் மீதே கவனம் முழுவதும் இருந்ததால் நான் உங்களை இடறிக்கொண்டு சென்றதை நான் கவனிக்கவில்லை. ஆனால் நீர் ஆண்டவனை தியானித்து தொழுகை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னை எவ்விதம் அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது? மனப்பூர்வமாக மனதை அவன் மீது வைத்து அவனையே நினைத்து, மனப்பூர்வமாக அவன் மீது பக்தி வைத்து அவனையே நினைத்து தொழுபவருக்கு தன்னை இடறியது பெண்ணா ஆனா என்று அறிவது, அதை அடையாளம் அறிந்து கொள்ள எவ்வாறு முடிந்தது என்று கேட்டாளாம். அவருக்கு பதில் சொல்ல எதுவும் இல்லை என்று சொல்வார்கள். அதுபோல உண்மையான பக்தனுக்கு நற்காரியம் செய்யும் பொழுது நல்லது எது கெட்டது எது என்று எந்த தடங்களும் அவரின் புத்தியில் உரைக்காது என்று பொருள் கொள்ள வேண்டும். 12வது ஸ்லோகம். ஏ சைவ சாத்வீகா பாவா ராஜசாஸ் தாமசாச்சயே மத்த ஏதேதி தான் வித்தி ந வகம் தேசுதே மயே. எப்பொருள்கள் சத்துவத்தாலோ ரஜசாலோ அல்லது தமசாலோ உண்டாக்கப்படுகிறதோ அவைகள் யாவும் என்னிடத்திலிருந்தே உண்டாகிறது. எல்லாம் என்னிடம் உள்ளது, ஆனால் நான் அவைகளிடத்தில் இல்லை என்று நீ அறிவாய். விளக்கம். குணங்கள் 3 வகை. சத்வம், ரஜஸ், தாமச என்று கூறுவார்கள். சத்வ குணம் என்றால் சாந்தம், அமைதியான குணம். ரஜச என்றால் நிர்மலமான மனதை இல்லாத குழப்பம், அமைதியின்மை முதலியவை. தமச என்றால் அறியாமை அல்லது வீரம் முதலியன. இம்முக்குணங்களும் பகவானிடம் மாயையாக உள்ளது. மனிதர்கள்தான் அவர்களின் பாப புண்ணியங்களுக்கு ஏற்றபடி குணங்களை பெறுகிறார்கள். ஆனால் பகவானுக்கு எந்த குணங்களாலும் பாதிப்படைவதில்லை. பரபிரம்மம் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்று பொருள் கொள்ள வேண்டும். 13வது ஸ்லோகம். த்ரிபீர் குணமைர் பாவிரேபிஹி சர்வமிதஞ்சகத் மோஹிதம் நாபி ஜானாதி மாமேப்யஹ பரமவ்யயம். அர்த்தம். இந்த உலகம் அனைத்தும் முக்குணங்களால் ஆன பொருள்கள் மீது மோகமடைந்திருக்கின்றது. இவைகளுக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற என்னை இவ்வுலகம் அறிவதில்லை. விளக்கம். மாயையினால் கட்டுண்டுள்ள ஜீவர்கள் அவர்களின் ஆத்மாவிலேயே உறைந்திருக்கும் பரம்பொருளை அறிந்து உணர்வது கடினம் என்று பொருள். தைவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயா மேதாம் தரந்திதே. 14வது ஸ்லோகத்தின் அர்த்தம். முக்குணங்களாலான இந்த தெய்வீக வைஷ்ணவி மாயையை கடப்பது கஷ்டமாகையால் யார் என்னை மட்டுமே சரணடைகிறார்களோ அவர்களே மாயையை, இந்த வைஷ்ணவி மாயையை கடக்கிறார்கள். விளக்கம். ஞான மார்க்கத்தில் உடல் சின்மயமாவதில்லை. காரணம், அசத்தினுடைய அதாவது உடல் ஆத்மா அல்ல என்று நிராகரித்து பிரிந்து சின்மய தத்துவத்தில் அதாவது தூய சிந்தனையுடன் உண்மை பொருளில் லயித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு பக்தன் பகவானின் எதிரில் நிற்கும் பொழுது அவனது உடல், புலன்கள், மனம், உயிர் அனைத்தும் பரம்பொருளான பரமாத்மனை குறித்தே அமைகின்றன. அதாவது அவனது பார்வை சின்மய தத்துவத்தில் அமைகிறது. இந்த பக்தனுடைய அதாவது சரணாகதனுடைய
சின்மயத்தன்மையானது அந்த பக்தனின் உடல் புலன்களுக்கு உள்ளும் அவனது ஜீவாத்மாவில் கலந்து அவனது உடல் ஆவி ஜீவன் அனைத்துமே சின்மயமாக மாறிவிடுகிறது. அத்தகைய சரணாகத பக்தன் ஜடமாக தோன்றினாலும் அவன் பூரணமாக சின்மயத்தன்மையை அடைகிறான். பூர்த்தியாக பரமாத்மாவை சரண் புகுந்த பக்தன் சிறப்பாக அமைகிறான். அப்பொழுது பரமனை ஒரு கண நேரம் கூட பிரியாத அந்த வைஷ்ணவி மாயாவான லக்ஷ்மி தேவிக்கு பித்ருபக்தியுடைய அந்த அன்பு மகனை எவ்வாறு சோதிப்பாள் அல்லது கஷ்டங்களுக்கு உள்ளாக்குவாள்? பரமனை சரணடைந்த ஒருவனுக்கு, அதாவது சரணாகதன், எந்த துன்பத்திற்கும் ஆளாக மாட்டான். எப்படி? திருமங்கை ஆழ்வார் பாசுரம்: குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயராயின் வெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெரு நிலமளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் மாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று பொருள். 15வது ஸ்லோகம். நமாம் துஷ்கிருதினோ மூடாஹ பிரபத்யந்தே நராதமாஹ மயயா பஹ்ருத ஞான ஆசுரம் பாவமாச்ரிதாஹ. 15வது ஸ்லோகத்தின் அர்த்தம். உங்களை சரணடைந்தால் மாயையை கடப்பர் என்றால் ஏன் எல்லோரும் சரணடைவதில்லை என்று கேள்வி மனதில் எழலாம் என்று எண்ணிய பகவான் சொல்லுகிறார். பாவச் செயல் செய்யும் அறிவிலிகளுக்கும் ஒழுக்கம் கெட்ட மனிதர்களுக்கும் மாயையினால் மயங்கி ஞானத்தை இழந்து அசுரத்தனமான குணங்களுடன் நடப்பவர்கள் என்னை சரணடைவதில்லை. 16வது ஸ்லோகம். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹ சுக்ருதினோ வர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்தார்த்தே ஞானே ச பரதர்ஷப. 16வது ஸ்லோகார்த்தம். ஓ அர்ஜுனா, பரதவம்சத்து இளவலே, சதுர்வித பஜந்தே மாம், யார் யார் என்னால் துன்புற்றவர், ஞானமடைய முயற்சிப்பவர், செல்வம் வேண்டுபவர்கள், ஞானி, இந்த வகையான நால்வரும் என்னை பூஜிக்கின்றார்கள். 17வது ஸ்லோகம். தேஷாம் ஞானே நித்யயுக்த ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோ உத்யர்த்தமகம் சச்ச மம பிரியः. 17வது ஸ்லோகார்த்தம். அவர்களில் நிலையான உறுதியுடைய ஒருமுகப்பட்ட பக்தியுடையவரும் ஆகிய ஞானி சிறந்தவராகிறார். ஞானிகளுக்கு நான் பிரியமானவன், எனக்கும் ஞானி பிரியமானவர். விளக்கம். எந்த நேரம் ஆத்ம ஞானம் அடைந்த ஞானிகள் ஆத்மாவாக தன்னுள் இருக்கும் வாசுதேவனை மிகவும் ரசித்து நேசிப்பார்கள். நானும் அவருடனேயே அவர்களின் ஆத்மாவாக இருப்பதால், என்னிடமே லயித்து இருப்பதால் அவர்களை நான் மிகவும் நேசிக்கிறேன் என்கிறார். எப்படி? உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்கே. திருமூலர் திருமந்திரம். அதுபோல தங்களுடைய ஆத்மாவில் பரமாத்மாவை நிறுத்தி அலங்கரி கொண்டாடும் தாசர்களை ஈஸ்வரன் தாசானுதாசனாக கொண்டாடி அவர்களுடன் சேர்ந்து மகிழ்கிறான் என்று பொருள் கொள்ள வேண்டும். உதாரஹ சர்வ ஏவைதே ஞானி த்வாத்மைவ மே மதம் ஆசத்திதஹ சஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதிம். அர்த்தம். உண்மையை சொல்ல வேண்டுமானால் இவர்கள் எல்லோருமே உயர்ந்தவர்கள்.
ஞானி ஆத்மாவாகவே இருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் உறுதி படைத்த மனதுடன் அவர் மிக மிக உயர்ந்த குறிக்கோளான என்னை மட்டுமே அடையும் பாதையில் செல்கிறார். விளக்கம்: 4 வகையினர் பூஜிப்பார், ஆனால் ஞானியை பிடிக்கும் என்கிறார். காரணம், செல்வம் சுகபோகங்களை நாடி பகவானை ஆராதிப்பவர்களுக்கு நிச்சயமாக செல்வம் சுகபோகங்கள் எல்லாம் கிடைக்கும், ஆனால் பகவான் கிடைக்க மாட்டார். ஆதலால் செல்வம் சுகபோகங்களை விரும்பும் மனிதர்களுக்கு அவைகளை கொடுத்துவிட்டு தன்னையே எந்நேரமும் எவ்வளவு வழிகள் இருந்தாலும் ஒரே வழியில், வாசுதேவன் ஓதிய வழியில், அவனிடம் சேரும் வழியிலேயே நடப்பவர்களை மட்டும் பிடிக்கும் என்கிறார். உதாரணமாக, துரோணரிடம் 105 மாணவர்கள், கௌரவர்கள் 100, பாண்டவர்கள் 5, இத்தனை மாணவர்கள் இருந்தும் துரோணருக்கு அர்ஜுனனை பிடிக்கும். மிகவும் ஆத்மார்த்தமான மாணவன் என்று அவனையே சொல்லுவார். ஏன், என்ன காரணம் என்றால் அவனின் கவன ஈர்ப்பு சக்தி மிக மிக நன்றாக இருந்தது. ஆசிரியர் எப்பொழுது எதை சொன்னாலும் பற்றி கொண்டு பயன்படுத்தி செய்து பார்த்து ஞாபகமாக மனதில் வைத்துக் கொள்கிறார். அதுபோல ஞானியும் வாசுதேவனின் வழிகளை பின்பற்றி நடக்கிறார்கள். அதனால் அவரும் இவர்களில் வழிகளை மேலும் நீளாமல் அவர்களை நோக்கி முன்னேறுகிறார் என்று பொருள். 19வது ஸ்லோகம். பகுனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவஹ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபஹ. பல பிறப்புகளின் முடிவில் ஞானமுடையவர் எல்லாம் வாசுதேவரே என்றவாறு என்னை வந்து அடைகிறார்கள். அவர் மகாத்மா, அவர் மிகவும் அரிதானவர். 20வது ஸ்லோகம். காமைஸ் தைஸ்யர் ஹிருதஜ்ஞானாஹ பிரபத்யந்தே அன்ய தேவதாஹ தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்யா நியதாஹ ஸ்வயா. 20வது ஸ்லோகார்த்தம். பலவிதமான பொருள்களின் மீது ஆசைகளினால் அறிவிழந்து தம்முடைய மாயையினால் உந்தப்பட்டு வேறு தெய்வங்களை அவற்றிற்கான நியமங்களை கடைபிடித்து வழிபடுகின்றனர். 21வது ஸ்லோகம். யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தையார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம் யகம். 21வது ஸ்லோகார்த்தம். யார் எந்தெந்த தெய்வத்தை விரும்பி ஸ்ரத்தையுடன், அதாவது விஸ்வாசத்துடன் பக்தனாக வழிபடுகிறார்களோ அவனுடைய அந்த உறுதியான ஸ்ரத்தையை மேலும் நான் பலப்படுத்துகிறேன். 22வது ஸ்லோகம். சதயா ஸ்ரத்தயா யுக்தஸ் தஸ்யாராதனமீஹதே லபதே சததஹ காமான் மயைவ விஹிதான் ஹிதான். 22வது ஸ்லோகார்த்தம். அந்த தெய்வ வழிபாட்டில் ஸ்ரத்தையுடன் இருந்து கொண்டு அவர் ஈடுபடுகிறார்கள். அவ்வழிபாட்டால் என்னாலேயே அளிக்கப்படுகின்ற விரும்பிய பலன்களை அடைகிறார்கள். 23வது ஸ்லோகம். அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. 23வது ஸ்லோகார்த்தம். அஞ்ஞானிகளுக்கு அவற்றின் பயன் குறைவாகவே இருக்கும். தேவர்களை வழிபடுவோர்கள் தேவர்களை அடைகிறார்கள்.
என் பக்தனோ என்னையே வந்து அடைகிறான். விளக்கம்: யாக யஜ்ஞங்கள் செய்து இந்திராதி தேவர்களை வணங்கி வழிபடுவோர் அவர்களின் உலகங்களுக்கே செல்கிறார்கள். ஆசைகளால் உந்தப்பட்டு விவேகமில்லாமல் சின்ன சின்ன பலன்களை வேண்டி செயல்களை புரிவதால் சின்ன சின்ன பலன்களையே பெறுகிறார்கள். இந்த விதமான இருவித முயற்சிகளும் ஒன்று போலத்தான் இருந்தும் ஏனோ அறிவு இல்லாத மூடர்கள் வாசுதேவனை அடைய நிச்சய புத்தி இல்லாதவர்களாக மிகவும் பரிதாபத்திற்கு உரியவர்களாகிறார்கள் என்று பொருள். 24வது ஸ்லோகம். அவ்யக்தம் யக்தி மாவன்னம் மன்யந்தே மாம் அபுத்தயः பரம் பாவமஜானந்தோ மமாவைய மனுத்தமம். 24வது ஸ்லோகம் அர்த்தம். அஞ்ஞானிகள், விவேகமில்லாதவர்கள், மேலானதும் வேறுபாடு இல்லாததும் மாறுபாட்டிற்கு உட்படாததுமான என்னுடைய உயர்ந்த நிலையை அறியாமல், தோன்றா நிலை என்றால் கண்களுக்கு புலப்படாத என்னை, என் தோற்றத்தை அடைந்தவர்களாக கருதுகின்றனர். விளக்கம்: அஜானாந்தா என்றால் தெரியாமல், புரியாமல், சுயபுத்தி இல்லாமல் என்று எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சமயம் ஒரு கிழவர், கண் பார்வையற்றவர், அவர் கோலை ஊன்றி தன்னுடைய மகளை பார்க்க ஒரு நதிக்கரையோரமாக நடந்து சென்று கொண்டிருக்கும் சமயம் அந்த நதியில் பெரும் வெள்ளம் திடீரென்று கரை புரண்டு ஓடியது. அந்த கிழவர் ஏதும் அறியாமல் இருக்கும் போது ஏதேதோ எண்ணம் எண்ணி மனம் குழம்பி சுயநினைவுக்கு வரும் முன் ஆற்றில் மூழ்கிவிட்டார். அவரது உடமையான கைத்தடியும் வெள்ளத்தில் காணாமல் போயிற்று. அப்பொழுது முழு மனதுடன் தன் உடலையும் பாராமல், ஹே கோவிந்தா, ஆபத் பாந்தவா, நீயே கதி, உன்னையே சரணடைகிறேன் என்று மனதார நினைத்தவுடன் கோவிந்தன் சும்மா இருப்பானா? எதிர்பாராத வகையில் வெள்ளம் சற்று சமனமடைந்து ஒரு செம்படவன் அவரை ஒரு கோலுடன் கரையேற்றி விட்டு சென்றானாம். இதன் கருத்து, எந்த முயற்சியும் செய்யாமல் தன்னையும் தன் உடலையும் கூட கருதாமல் கோவிந்தா சரணம் என்றதும் அவர் கரையேற்றப்பட்டார். அதுபோல் காண கிடைக்காமல் கண்களுக்கும் எட்டாமல் மிகவும் அரிதான கோவிந்தன் நாராயணன் எளிய முறையில் இடையனாகவும் மகனாகவும் மருமகனாகவும் நண்பனாகவும் ஆசிரியனாகவும் குருவும் ஆகிய அந்த பரந்தாமனை எப்பொழுதும் முழு பக்தியுடன் உண்மையாக ஆராதிக்கும் மக்களுக்கு குறைவில்லாமல் அருள் பாலிக்கிறான் என்று பொருள் கொள்ள வேண்டும். காமாத் துவேஷாத் ஸ்நேகா யத பக்தியேஸ்வரே மனஹா ஆவேஷ்ய ததகம் ஹித்வா மகாவஸ்தத் கதிம் கதா கோப்யாஹ காமாத் பயாத் கம்சஹ வேஷாத் சைத்யத்யோ கிருபாஹ சம்பந்தாத் விஷ்ணயாஹ ஸ்நேகாத் யூயம் பக்தயா வயம் விபோ. ஸ்ரீமத் பாகவதம் 7:2-29-30வது ஸ்லோகம் சொல்றது. இந்த பாகவத ஸ்லோகத்தின் அர்த்தம், பலரும் காமம், வேஷம், பயம், ஸ்நேகம், பக்தி இவற்றை இறைவனிடம் செலுத்தி பாவங்கள் கழிந்து அவனது திருவடியை அடைந்தனர். இதில் கோபிகள் காமத்தாலும், கம்சன் பயத்தாலும், சிசுபாலன் போன்றவர்கள் துவேஷத்தாலும், யாதவர்கள் உறவாலும், பாண்டவர்கள் நட்பாலும், நாரதர் பக்தியாலும் பகவானிடம் ஈடுபட்டவர்கள். காமம், குரோதம் போன்ற இழிவான குணங்களும் பகவானுடன் இணைந்ததும் கரையேற்றும் உபாயமாக மாறுகிறது. ஆகையால் பகவானை சரணடைவது உத்தமம் என்று பொருள் கொள்ள வேண்டும். 25வது ஸ்லோகம். நாகம் பிரகாசஹ சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதஹ மூடோ அயம் நாபிஜானாதி லோகோ மாம் அஜமவ்யயம்.
25வது ஸ்லோகார்த்தம். யோக மாயையினால் மூடப்பட்டு எல்லோருக்கும் தோற்றமளிக்கும் பொருளாக நான் இருப்பதில்லை. மோகமடைந்த இவ்வுலகம் மாறுபாடற்றவனும் பிறப்பற்றவனுமான என்னை அறிவதில்லை. கருத்து: யோகமாயா சமாமிருதா என்றால் யோகமாயையினால் மூடப்பட்ட, யோகா என்றால் ஒன்று சேருதல் என்று பொருள். சத்வ ரஜச தமச என்ற முக்குணங்களின் சேர்க்கைதான் யோகமாயா அஷ்டபுஜாங்கி. அவளால் மறைக்கப்பட்ட என்னை, பகவானே, ஒரு சில பக்தர்களை தவிர காண்பது அரிது என்று பொருள். 26வது ஸ்லோகம். வேதாகம் சமதீதானி விருத்தமானானி சரார்ஜுனா பவிஷ்யாணி ச பூதானி மாந்து வேதனா கச்சனா. 26வது ஸ்லோகார்த்தம். ஓ அர்ஜுனா, கடந்தவற்றையும் நிகழ்ந்து கொண்டிருப்பதையும் நிகழப்போகும் உயிர்களையும் நான் அறிவேன். ஆனால் என்னை யாரும் அறிய மாட்டார்கள். 27வது ஸ்லோகம். இச்சாத்வேஷ சமுத்தேன த்வந்த்வ மோகேன பாரதா சர்வபூதானி சம்மோகம் சர்கே யாந்தி பரந்தபா. அர்த்தம்: ஓ பாரதா, வெறுப்பு விருப்பு போன்ற இரட்டைகளில் இருந்து உண்டான மோகத்தால் எல்லா உயிர்களும் பிறக்கும் பொழுதே மயக்கத்தை அடைகின்றன. 28வது ஸ்லோகம். ஏஷாந்த்வந்தகதம் பாவம் ஜனானாம் புண்ணியகர்மணாம் தேத்வந்தவா மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திருடவ்ரதः. 28வது ஸ்லோகம். அர்த்தம்: நற்செயல்கள் செய்வதன் மூலம் எந்த மானிடர்களுக்கு தீய வினை அளிக்கப்படுகிறதோ அவர்கள் இந்த இரட்டைகள், விருப்பு வெறுப்பு, சந்தோஷம், துக்கம் போன்றவைகள் இரட்டைகள் என்று அழைக்கப்படுகின்றது. இரட்டைகள் வடிவான மோகத்திலிருந்து விடுபட்டு உறுதியான எண்ணங்களை கொண்டவர்களாய் என்னை பூஜிக்கின்றார்கள். 29வது ஸ்லோகம். ஜரா மரண மோக்ஷாய மாமச்ரித்ய யதந்தி யே தே பிரம்மா தத்விதுः கிருத்ஸ்னம் அத்யாத்மங் கர்ம சாகிலம். 29வது ஸ்லோகார்த்தம். எவர்கள் என்னை சரணடைந்தவராக முதுமை மரணத்திலிருந்து விடுபட முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் உள்ளுரையும் ஆத்மாவை பற்றியும் பிரம்மத்தையும் பற்றியும் அனைத்து எல்லா செயல்களை பற்றி அறிந்தவர் ஆவார். 30வது ஸ்லோகம். சாதிபூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞாச்சயே விதுஹு பிரயாண காலே அபீச்ச மாம் தே விதுர்யுக்த சேதசஹ. 30வது ஸ்லோகார்த்தம். எவரொருவர் பஞ்சபூதங்களான நிலைகளிலும் தெய்வீக நிலைகளிலும் யஜ்ஞ யாகங்களிலும் இருப்பவனாக அறிந்தவர்களோ அவர்கள் ஒருமுகப்பட்ட மனதினராய் அவர்கள் மரண காலத்திலும் கூட என்னை அறிவார். இங்கனம் பிரம்ம வித்யாயும் யோக சாஸ்திரமாயும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் சம்பாஷணையாயும் விளங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை என்ற உபனிஷத்தில் ஞான விஞ்ஞான யோகம் என்று பெயர் பெற்ற 7வது அத்தியாயம் நிறைவு பெற்றது. ஓம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.